லைக் பட்டனை தட்டி விட மறந்துடாதீங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். கிட்னி அப்படின்றது ஒரு பீன் ஷேப்ல இருக்கும். 2 கிட்னி எல்லாருக்குமே இருக்கும். அதுல ஒரே ஒரு கிட்னி இருந்தா கூட நம்மளுடைய வாழ்க்கையை எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம நம்ம கடக்க முடியும். இந்த கிட்னி ஒரு நாளைக்கு எவ்வளவு பிளட்டை பியூரிஃபை பண்ணுது தெரியுமா? 180 லிட்டர் ரத்தத்தை ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய கிட்னி பியூரிஃபை பண்ணுது. கிட்னியுடைய ஃபங்க்ஷன் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன்ஸ். அதுல மிக முக்கியமான ஃபங்க்ஷன் அப்படின்றது நம்ம ஒவ்வொரு நாளும் நிறைய விதமான உணவுகளை நம்ம சாப்பிட்றோம். அதே மாதிரி நிறைய டாக்ஸின்ஸ் தண்ணீர் மூலியமாகவும் சரி நம்மளுடைய உணவு மூலியமாகவும் சரி உள்ள போகுது. அந்த டாக்ஸின்ஸை பிரித்து எடுத்து நல்ல விஷயங்களை மட்டும் வச்சுக்கிட்டு கெட்ட கழிவுகளை யூரின் வழியா வெளியேற்றுறது அதோடைய பிரைமரி ஃபங்க்ஷன். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உடம்புல இருக்கிற பாடி ஃப்ளூயிட்ஸை பேலன்ஸ் பண்ணுற வேலையும் அதுதான் பார்க்கும். அதே மாதிரி நம்மளுடைய பிளட்டுடைய ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுறது, விட்டமின் டி ப்ரொடக்ஷன் பண்ணுறது, ரெட் பிளட் செல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது. இவ்வளவு ஃபங்க்ஷன்ஸ் நம்மளுடைய சிறுநீரகம் செய்யறதுனால நம்மளுடைய உடம்புல சிறுநீரகத்துடைய பங்கு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை நம்ம பேணி பாதுகாக்கிறது நம்மளுடைய தலையாய கடமையா இருக்கு. அப்படி இல்லாம நம்ம தண்ணீரை ரொம்ப அளவுக்கு கம்மியா குடிக்கிறது, அது மட்டும் இல்லாம ஸ்மோக் பண்றது, ட்ரிங்க்ஸ் பண்றது, தேவையில்லாத ஜங்க்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிடுறது போன்ற விஷயங்கள் பண்ணும்போது நம்மளுடைய கிட்னி பாதிக்கப்படும். கிட்னி பாதிக்கப்படும் போது இந்த ஃபங்க்ஷன்ஸ் நான் மேல சொன்ன ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் தடைப்படும். அப்படி தடை பண்ணும்போது என்ன ஆகும்? நம்ம உடம்புல அளவுக்கு அதிகமான கழிவு சேர்ந்துரும். அந்த கழிவை வெளியேற்ற முடியாம நம்மளுடைய உடம்பிலேயே தேங்கி இருக்கிறதுனால பல வகையான வியாதிகளுக்கு அது உட்படுத்திடும். கிட்னி ஃபெயிலியர், அது மட்டும் இல்லாம கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகுறது, கிட்னி கேன்சர் போன்ற பிரச்சனைகள்லாம் வந்துரும். கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகுறது எப்படி தடுக்கலாம் அப்படின்றதுக்கு நான் பிரத்யேகமான ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தந்துற கண்டிப்பா நீங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் சொல்றது ரொம்ப திடுக்கிடும் ஒரு விஷயமா இருக்கு. 10ல் 9 பேருக்கு தனக்கு கிட்னி டிசீஸ் இருக்குன்னே தெரியாம இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம 10 பேர் இருக்காங்கன்னா அதுல ஒருத்தருக்கு வாழ்நாள்ல கிட்னி டிசீஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு வருடமும் 44% கிட்னி ஃபெயிலியர்னால மக்கள் உயிரிழக்கிறாங்க அப்படின்னு வேற சொல்லப்படுது. இந்த காலகட்டத்தில் நிறைய சுகர் பேஷண்ட்ஸ் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி ஹை பிபி பேஷண்ட்டும் அதிகமாயிட்டே இருக்கிறாங்க. இந்த 2 விஷயங்களும் கிட்னி டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்னு நிறைய ஆய்வறிக்கை வேற சொல்லுது. இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில நம்மளுடைய கிட்னியை, நம்மளுடைய சிறுநீரகத்தை நம்ம பேணி பாதுகாக்க, ஆரோக்கியமா வச்சுக்க என்னைக்குமே மக்கள் நலன்ல அக்கறை கொண்ட வெஸ்டீஜ் ஆயுஷாந்தி அப்படின்ற பிராண்ட்ல கிட்னி ஹெல்த்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. கிட்னி ஹெல்த்ல இருக்கிற இன்கிரீடியன்ட்ஸ் என்ன, அது நமக்கு எப்படி பயனுள்ளதாக இருக்கு அப்படின்றது தொடர்ச்சியா நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். கிட்னி ஹெல்த் அப்படின்றது ஒரு ஆயுஷாந்தி ப்ராடக்ட். இதுல 4 மிக முக்கியமான ஹெர்ப்ஸை கொண்டு தயாரிச்சிருக்கிறாங்க. சிறு பிள்ளை, கீழா நல்லி, ஸ்வீட் பர்பாத்தி, அது மட்டும் இல்லாம நெல்லிக்காயை கொண்டு இது